ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 12th கெமிஸ்ட்ரி ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர் லெசனில் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்தது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால் பார்க்கலாம். ஃபீனால் அப்படிங்கிறது இப்படி இருக்குமா, ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு OH குரூப் இணைஞ்சிருக்கும். இதுதான் ஃபீனால். இந்த ஃபீனாலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படின்னா, இது வந்து ஒரு கலர்லெஸ்ஸாக இருக்கும், கலர்லெஸ் கிறிஸ்டல். அதே மாதிரி நீடில்டு கிறிஸ்டலாக இருக்கும். நீடில்டு கிறிஸ்டல்னால் என்னது, ஊசி மாதிரி கூர்மையான ஷார்ப் கிறிஸ்டல்ஸாக இருக்கும். இது வந்து ஹைட்ரோஸ்கோபிக்னா என்னது, நீர், அதாவது காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்து கூட ரியாக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற உப்பு எடுத்து நம்ம எங்கேயாவது வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த ஃபீனாலையும் நம்ம வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஏரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி கரோசிவ்னா என்னென்னா அரிப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் மேலே ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த இடம் அரிச்சிரும். ஒரு மெட்டல்லையோ ஒரு சர்ஃபேஸ்லையோ நம்ம ஊற்றினோன்னா அது அரிச்சிரும். அப்புறம் பாய்சனஸ், விஷத்தன்மை கொண்டதாக இருக்கும். இதை வந்து நம்ம காற்றுலேயோ லைட்லேயோ நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இது பிங்க் கலராக மாறிடும். சிம்பிள் ஃபீனால்ஸ் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். சிம்பிள் ஃபீனால்ஸ் எல்லாம் லிக்விட் ஃபார்மாக இருக்கும். அப்புறம் அதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப லோவாக இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி இதுக்கு ரொம்ப அதிகமான பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். இதோட கொதிநிலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ஸ்லைட்லி சால்யூபிள் இன் வாட்டராக இருக்கும். ஃபினால் வந்து நார்மலாக OH கூட இருக்கும்போது, அதாவது சிம்பிள் ஃபினாலாக இருக்கும்போது இது வந்து தண்ணியில் கரையக்கூடியதாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹைட்ரஜன் பாண்டிங் காரணமாக. இதே சப்ஸ்டிடியூஷனல் ஃபீனால், அப்போது இந்த OHக்கு பதிலாக இங்கே ஒரு NH2O இல்லை ஒரு CH3O இருந்ததுன்னா இது வந்து இன்சால்யூபிளாக இருக்கும் வாட்டரில். இதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால் அப்படின்னா, இப்போ ஃபீனாலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, ஃபீனால் எப்படி இருக்கும், ஒரு பென்சின் ரிங் இருக்கும். அந்த பென்சின் ரிங்க்கு மேலே ஒரு OH இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வித் OH குரூப்புன்னும் ரியாக்ஷன் வித் பென்சின் ரிங்குன்னும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. இது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். சரிங்களா. ரியாக்ஷன் வித் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் இன் OH குரூப். இந்த OH குரூப்பு எப்படியெல்லாம் இது ரியாக்ட் ஆகி என்னென்னவெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ரியாக்ஷன் வித் ஜிங்க் டஸ்ட். இப்போது ஒரு ஃபீனால் எடுத்து ஜிங்க்கு கூட நாம் ஹீட் பண்ணும்போது நமக்கு பென்சீன் கிடைக்குது. பென்சீனும் ஜிங்க் ஆக்சைடும் கிடைக்குது. இதே ஒரு அமோனியா கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது வந்து ஃபீனால், NH3னா அமோனியா. இந்த அமோனியா கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு H இந்த OH கூட சேர்ந்துட்டு H2O வெளியில் போயிடும். இதோட கண்டிஷன் என்ன, இந்த ரியாக்ஷனோட கண்டிஷன் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த H2O வெளியில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய NH2 போயிட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடும். இப்படி இருந்தால் இதோட பேர் அனிலின். ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர். இப்போது எஸ்டர்னா என்னது, COO காம்பவுண்ட் இருக்கணும். இதுக்கு பேர் தான் எஸ்டர். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷனுங்க, ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர் அப்படிங்கிறது. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஸ்காட்டன்-பவுமன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான நேமிங் ரியாக்ஷன். ஸ்காட்டன்-பவுமன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக SBMன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க, ஸ்காட்டன்-பவுமன் மெத்தடில் ஃபீனால் இஸ் ட்ரீட்டட் வித் ஆசிட் குளோரைடு. ஆசிட் குளோரைட்னா என்னது, ஒரு அசிட்டைல் குளோரைடு கூடவோ இல்லை ஒரு பென்சைல் குளோரைடு கூடவோ ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு ஃபீனால் எடுத்துக்கிறோம். இது வந்து அசிட்டைல் குளோரைடு.
இப்போது இந்த அசிட்டைல் குளோரைடு கூட நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன நடக்கும், இங்கே இந்த ஹெச்சும் இந்த சிஎல்லும் சேர்ந்து ஹெச்சிஎல்லாக வெளியில் போயிடும். இதோட கண்டிஷன் என்னென்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட பைரிடின் பிசிசி இருக்கு இல்லையா, பைரிடின் குளோரோக்ரோமேட், இது முன்னிலையில் நம்ம ரியாக்ஷன் நடத்த போகிறோம். பாருங்கள், இந்த ஹெச்சும் இந்த சிஎல்லும் சேர்ந்து ஹெச்சிஎல்லாக வெளியில் போயிடுச்சு. மீதி இருக்கிறது அப்படி எழுதுங்க, CH3CO இந்த ஓலேருந்து இந்த C6H5 போயிட்டு இந்த இடத்துல ஜாயின் ஆகிக்கும். அப்போ பாருங்கள், CH3CO C6H5 சரிங்களா. இதுக்கு பேர் வந்து ஃபினைல் எத்தனாயேட். இதுக்கு பேர் ஃபினைல் எத்தனாயேட். இங்கே ஃபினைல் இருக்குது, இதுக்கு வந்து 2 கார்பன் இருக்கிறதுனால எத்தனாயேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ஃபீனால் எடுத்துகிட்டு இங்கே நம்ம அசிட்டைல் குளோரைடு எடுத்திருக்கோம், இங்கே வந்து பென்சைல் குளோரைடு எடுத்திருக்கோம். இப்போது அதே சேம் தான், இங்கே இருக்கிற ஹெச்சும் இந்த சிஎல்லும் சேர்ந்து ஹெச்சிஎல்லாக வெளியில் போயிடுச்சு. அப்போ போயிடுச்சுன்னா C6H5CO இந்த O C6H5 அப்படியே ஜாயின் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் வந்து ஃபினைல் பென்சாயேட். இதுக்கு பேர் ஃபினைல் பென்சாயேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அடுத்த ரியாக்ஷன் ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தர். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நேமிங் ரியாக்ஷன் தான். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். அதாவது ஒரு அல்கலின் சொல்யூஷன் ஆஃப் ஃபீனாலை வந்து ஒரு அல்கைல் ஹாலைட் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு ஈத்தர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடந்து நமக்கு ஈத்தர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கலின் சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால் அப்படின்னா ஒரு ஃபீனாலை NaOH கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஒரு அல்காக்சைடு, அதாவது சோடியம் ஃபீனாக்சைடு அப்படிங்கிற நமக்கு ஒரு அல்காக்சைடு கிடைக்குது இல்லையா. இந்த அல்காக்சைடை ஒரு அல்கைல் ஹலைடு, இங்கே வந்து மெத்தில் அயோடைடு எடுத்திருக்கோம். இந்த மெத்தில் அயோடைடு கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Na வந்து இந்த ஐயை எடுத்துக்கிட்டு சோடியம் அயோடைடாக வெளியில் போயிடும். அப்போது இங்கே O மைனஸாக இருக்கும், இந்த CH3 ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ இந்த CH3 இந்த O கூட இணைஞ்சு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த காம்பவுண்டோட பேர் வந்து அனிசோல். இது பாருங்கள், CH3O C6H5 ROR' இந்த மெத்தட் இந்த மாதிரி தானே இணைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஈத்தர். இந்த மாதிரி இருந்தால் ஈத்தர். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி பென்சின். இதில் பார்த்தீங்கன்னா இது சப்ஸ்டியூஷன். நமக்கு IUPSCயில் வந்து சப்ஸ்டியூஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு பேர் கொடுக்கணும். ஸோ மெத்தில் ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ திஸ் இஸ் மீத்தாக்சி. இந்த C6H6ல் ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தானே இந்த அல்கைல் குரூப் ஜாயின் ஆகிருக்கு, இந்த அல்காக்சி குரூப் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பென்சின் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் மீத்தாக்சி பென்சின் ப்ளஸ் சோடியம் அயோடைடு நமக்கு வெளியில் போகுது. அடுத்தது ஆக்சிடேஷன். இப்போ ஒரு ஃபீனால் எடுத்துகிட்டு ஆக்சிடேஷன் பண்ணுறோம். ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் H2SO4 கூட ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பென்சின் ரிங்கில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கிற OH ரீப்ளேஸ் ஆகிட்டு இங்கே ஒரு டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு டபுள் பாண்ட் O. சரிங்களா. மீதி இந்த 2 இடத்துல நம்ம பென்சின் ரிங்னா எப்படி இருக்கும், நார்மலாக இப்படி இருக்குன்னா இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா. இதில் ஒரு பாண்ட் வெளியில் போயிடும். சரிங்களா. ஒரு பாண்ட் வெளியில் போயிட்டு இப்படி மாறிடும். இப்படி இங்கே ஒரு O, இங்கே ஒரு O இருந்ததுன்னா இதுக்கு பேர் கியூனான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் ஃபஸ்ட்டு பொசிஷன்லையும் 1 2 3 4 ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் தேர்டு பொசிஷன்லேயும் ஆக்சிஜன் இருக்கிறதுனால 1,4 பென்சோக்யூனான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதுக்கு பேர் பென்சோக்யூனான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிடக்ஷன்னா என்னது, ரிமூவல் ஆஃப்
ஆக்சிஜன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா. இப்போ ஒரு ஃபீனால் எடுத்துகிட்டு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் கூட நம்ம ஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது ஹைட்ரஜனேஷனுக்கு என்ன பண்ணுறோம், ரானே நிக்கலும் 160 டிகிரி சென்டிகிரேடில், நல்லா பார்த்துக்கோங்க, மற்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கெல்வினில் இருக்கும், இந்த இடத்துல சென்டிகிரேட் இருக்கும், அதை மாற்றி போடக்கூடாது, 160 கெல்வின்னு போட்டக்கூடாது, 160 டிகிரி சென்டிகிரேட் போடும்போது இந்த பென்சீன் ரிங்கில் உள்ளே இருக்கிற பாண்டு டபுள் பாண்டெல்லாம் போயிடுச்சுன்னு வைங்களேன், இதுக்கு பேர் சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்ளோஹெக்சேன் கூட ஒரு OH இருந்தால் இது வந்து சைக்ளோஹெக்சனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சைக்ளோஹெக்சனால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ரியாக்ஷன் வித் OH பார்த்தோம், ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் இன் OH மட்டும் பார்த்தோம். இப்போ ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் இன் பென்சீன் ரிங். இப்போது இந்த பென்சீன் ரிங்கில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ OH இருக்குன்னா இப்போ அடுத்தது இந்த பென்சீன் ரிங்குக்குள்ளே என்னென்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பென்சீன் ரிங் OH காம்பவுண்ட் இல்லை NH2 காம்பவுண்ட் அது கூட டைரெக்டாக அட்டாச் ஆகிருந்ததுன்னா அது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் செய்யறதுக்கு ஆக்டிவாக ஆயிரும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்னா என்னது, அதாவது யார்கிட்டெல்லாம் எலக்ட்ரான் கம்மியாக இருக்கோ, யாரெல்லாம் எலக்ட்ரானை தேடி போகிறாங்களோ, யார் எலக்ட்ரானை தேடி போவா, யாருக்கிட்ட புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அவங்க தானே எலக்ட்ரானை தேடி போவாங்க. ஸோ இந்த மாதிரி NO2+, SO3+, H+, BF3, AlCl3, அது அப்புறமா ஒரு அல்கைல் அயான், இப்போ ஒரு கார்பாக்சிலிக் கார்போகேட்டையான் இருக்குன்னு வைங்களேன், இதெல்லாம் வந்து கார்போகேட்டையான் என்னது CH3+ இருக்கும், இது வந்து கார்போகேட்டையான்னு சொல்லுவாங்க. இந்த கார்போகேட்டையான் இதெல்லாம் வந்து எலக்ட்ரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பென்சீன் ரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோஃபில், இங்கே இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற H, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் தான் இது வந்து நடக்கும். ஆர்த்தோ பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு H+-ஐ எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகும், இதுக்கு பதிலாக இன்னொன்று சப்ஸ்டியூட் ஆகும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மெட்டா பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் மட்டும்தான் ஆர்த்தோ பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் மட்டும்தான் நடக்கும், மெட்டா பொசிஷனில் நடக்காது. சரிங்களா. இப்போது இதுக்குன்னு நமக்கு ஒரு 4-5 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நைட்ரோசேஷன். நைட்ரோசேஷன்னா என்னது, HNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண போகிறாங்க அட் லோ டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர்னா 278 கெல்வின் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரை விட கம்மியான டெம்பரேச்சர். இப்போ இது இந்த NO2 எப்படி பிரியும்னா N டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் ஒரு OH, இப்படி பிரியும். சரிங்களா. இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நான் எங்கே ஜாயின் ஆகும்னு சொல்லியிருக்கேன், ஒன்றா ஆர்த்தோ பொசிஷனில் இல்லைன்னா பேரா பொசிஷனில். இப்போ பேரா பொசிஷனில் ஜாயின்ட் ஆகுதுன்னா இங்கே ஒரு CH இருக்குமா, இந்த CH இந்த CHல இருக்கக்கூடிய ஒரு H+ இந்த OH கூட சேர்ந்து H2O வெளியில் போயிடும். அப்படி வெளியில் போயிடுச்சுன்னா இந்த NO போயிட்டு இந்த பேரா பொசிஷனில் ஜாயிண்ட் ஆயிரும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரா பொசிஷனில் NO இருக்கிறதுனால பேரா NO இருந்தால் என்னது நைட்ரஸோ, நைட்ரஸோ. இந்த மீதி இருக்கிற இந்த எலமெண்ட்டோட பேர் ஃபீனால். ஸோ பி நைட்ரசோஃபீனால் நமக்கு கிடைக்குது. அடுத்தது நைட்ரேஷன். நைட்ரோசேஷன்னா நைட்ரஸ் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணணும். நைட்ரேஷன் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் HNO3 கூட ட்ரீட் பண்ணணும். சரிங்களா. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நைட்ரோசேஷன், நைட்ரேஷன், நைட்ரஸ் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். சரிங்களா. இப்போ நைட்ரோசேஷனில் 20%, அதாவது டைல்யூட்டட் HNO3-ஐ 298 கெல்வின், இது வந்து 298 கெல்வின்ங்கிறது நம்ம ரூம் டெம்பரேச்சர் தான், 25 டிகிரி சென்டிகிரேட் வரும். சரிங்களா. இந்த 298 கெல்வினில் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, எந்தெந்த பொசிஷனில், ஒன்றா
ஆர்த்தோ பொசிஷனில் NO2. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒரு OH, சாரி, இது எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா N டபுள் பாண்ட் OH O இப்படி பிரியும்னு வைங்களேன். இப்போ வந்து இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும், சாரி, இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும். இந்த NO2 போயிட்டு இந்த இடத்துல ஜாயின் ஆகிக்கும். இந்த OHம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹெச்சாக இருக்கட்டும், இல்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹெச்சாக இருக்கட்டும், H2Oவாக வெளியில் போயிடும். ஸோ இந்த NO2 போயிட்டு இங்கே ஜாயிண்ட் ஆகிறது தான். இந்த ஹெச்சுக்கு பதிலாக NO2 போய் ஜாயின் ஆகும். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்த்தோ பொசிஷனில் போய் ஜாயின் ஆச்சுன்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். இதுக்கு வந்து பேரா நைட்ரோஃபீனால். இது ரெண்டுமே கிடைக்கும். பட் இதுதான் மேஜர் ப்ராடக்ட்டு. இது வந்து 30 to 40% கிடைக்கும். இது வந்து மைனர் ப்ராடக்ட்டு. இது வந்து 15% தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட நம்ம ஒரு ஃபீனாலை ட்ரீட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான் H2SO4. இது ரெண்டுமே கான்சன்ட்ரேட்டட் தான். கான் H2SO4 கூட 298 கெல்வின், இதுவும் ரூம் டெம்பரேச்சர் தான். இது கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது 2 ஆர்த்தோ பொசிஷன்லேயும் NO2 கிடைக்கும். அப்போ நம்ம வந்து இங்கே 3 மாலிக்யூல் எடுத்துக்கிறோம். 3 HNO3 எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஹெச்எல்லாம் இந்த ஹெச்சு கூட சேர்ந்து H2Oவாக போயிடும். மீதி இருக்கிற NO2 வந்து இந்த இடத்துக்கு சப்ஸ்டியூட் ஆகிடும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட், தேர்ட், 4, 5, 6. 2, 4, 6. 2, 4, 6 எத்தனை நைட்ரோ இருக்குது? ட்ரை நைட்ரோஃபீனால். ட்ரை நைட்ரோஃபீனால் 2, 4, 6 ட்ரை நைட்ரோஃபீனால். இதை ஜென்ரலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிக்கிரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து இப்போ ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் வித் கான்சன்ட்ரேட்டட் HNO3னும் கேட்கலாம், இல்லைன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்ரிக் ஆசிட்னும் கேட்கலாம். அது எப்படி கேட்டாலும் இந்த ரியாக்ஷன் தான் வரும். அடுத்தது சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷன் அப்படின்னா என்னது? இப்போ வந்து H2SO4 கூட ட்ரீட் பண்ணோன்னா நமக்கு சல்ஃபோனிக் ஆசிட் கிடைக்கும். ஃபீனாலை வந்து கான் H2SO4 கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா சல்ஃபோனிக் ஆசிட் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் கிடைக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 கெல்வினுக்கு ஒரு ஃபீனாலை கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா இந்த பொசிஷன் ஆர்த்தோ ஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட், ஆர்த்தோ ஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் வந்து மேஜராகவும், பேராஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் வந்து மைனராகவும் கிடைக்கும். இதுவே 373 கெல்வினுக்கு நம்ம ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணோன்னா பேராஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் வந்து மேஜராகவும், ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் வந்து மைனராகவும் கிடைக்கும். 2 இடத்துலையுமே 2 ப்ராடக்ட்டும் கிடைக்கும். பட் நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் வந்து மேஜராக கிடைக்குது. கம்மி டெம்பரேச்சரில் ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் மேஜர் ப்ராடக்டாகவும், அதிக டெம்பரேச்சரில் பேராஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் வந்து மேஜர் ப்ராடக்டாகவும் கிடைக்குது. அடுத்தது ஹாலோஜனேஷன். ஹாலோஜனேஷன்னா என்னது? ஒரு ஹாலைடு கூட ட்ரீட் பண்ண போகிறோம். இப்போ ஃபீனால் எடுத்துகிட்டு புரோமின் வாட்டர் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 இடத்துல புரோமின் போய் அட்டாச் ஆகும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரைப்ரோமோஃபீனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைப்ரோமோஃபீனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது? 2, 4, 6. 2, 4, 6 ட்ரைப்ரோமோஃபீனால்.
அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே புரோமின் கூட கார்பன் டைசல்ஃபேட் இல்லைன்னா கார்பன் டெட்ராக்ளோரைடு கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஆர்த்தோப்ரோமோஃபீனாலோ இல்லை பேராப்ரோமோஃபீனால் ரெண்டுமே கிடைக்கும். ஆர்த்தோப்ரோமோஃபீனால் அண்ட் பேராப்ரோமோஃபீனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆர்த்தோ பொசிஷனில் ப்ரோமோ இருக்கிறதுனால ஆர்த்தோப்ரோமோஃபீனால் இதுதான் இங்கே சப்ஸ்டியூஷன். இதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூஷன்ஸ். சரிங்களா? அதனால் சப்ஸ்டியூஷனுக்கு தான் முதல்ல பேர் கொடுக்கணும். அடுத்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வர 4 ரியாக்ஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ். இதை கவனமாக பாருங்கள். இந்த கால்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நேமிங் ரியாக்ஷன். பாருங்கள், இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபீனாலை வந்து ஃபீனாக்சைடாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபீனாலை வந்து ஃபீனாக்சைடாக கன்வெர்ட் பண்ணால் தான் அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபீனாலை வந்து ஃபீனாக்சைடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க? ஃபீனால் கிடைக்கும். இந்த அல்காக்சி ஃபீனாலை CO2 கூட ட்ரீட் பண்ணுறாங்க. 400 கெல்வினில் 4 to 7 bar ப்ரெஷரில் நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய H ப்ளஸ்ஸும் இந்த ONA எப்படி பிரியும்? O மைனஸாகவும் NA ப்ளஸ்ஸாகவும் பிரியுமா? இங்கே தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்குது. இந்த NA இந்த இடத்துலையும் இந்த H இந்த இடத்துலையும் போய் OH ஆகும். இந்த CO2 எப்படி இருக்கும்? COOன்னு இருக்குமா? அப்போது இந்த COO மைனஸ் வந்து COO மைனஸாக தான் இருக்கும். இந்த COO மைனஸ் போய் இந்த NA கூடவும் ஜாயின் ஆகி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து சோடியம் சாலிசிலேட்டுன்னு சொல்லுவாங்க. சோடியம் இருக்கா இந்த காம்பவுண்டுக்கு பேர் இந்த COO ஒரு பென்சீன் ரிங் OH இருந்தால் சாலிசிலேட்டுன்னு சொல்லுவாங்க. சோடியம் சாலிசிலேட் கிடைக்கும். இது ஃபர்தராக ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த NA ப்ளஸ் வெளியில் போயிட்டு அங்கே இருக்கிற H ப்ளஸ் இந்த O கூட ஜாயின் ஆகி ஒரு ஃபீனால், அதில் ஒரு COOH, இங்கே வந்து OH ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்குது, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்னென்னா சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நேமிங் ரியாக்ஷன். இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அடுத்ததும் இம்பார்ட்டண்ட்டான நேமிங் ரியாக்ஷன் தான் ரிம்மர் டைமன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிம்மர் டைமன் ரியாக்ஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஃபீனாலை எடுத்து CHCl3 அப்படின்னா குளோரோஃபார்ம் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடில் ட்ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. உங்களுக்கு நார்மலாக தெரியும், சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணால் நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். அதே மாதிரி தான் சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்குது. இந்த CHCl3 வந்து இந்த இடத்துல இருக்கிற ஒரு H கூட ரியாக்ட் பண்ணி இங்கே இருக்கிற ஒரு H ஒரு CLை தூக்கிட்டு HCl வெளியில் போயிடும். மீதி CHCl2 இந்த இடத்துல ஜாயின் ஆகி ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணும். இந்த இன்டர்மீடியேட்டை நம்ம ஃபர்தராக NaOH கூட ட்ரீட் பண்ணும்போது இந்த CHCl2 வந்து CHOவாக மாறிடும். CHOனா என்னது? ஆல்டிகைடு. இதை ஃபர்தராக நம்ம H+ கொடுத்தோன்னா இது கூட நம்ம மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் பண்ணி H+ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற NA ப்ளஸ்ஸும் இந்த H+ சப்ஸ்டிடியூட் ஆகிக்கும். அப்போ ஃபீனால் இந்த ஓக்கு பதிலாக இந்த NA வெளியில் NA ப்ளஸ்ஸாக வெளியில் வந்துடும். இந்த H+ வந்து இந்த O- கூட ஜாயின் ஆகி OHஆ மாறிடும். இந்த CHO இருக்கும். இங்கே பார்த்தோம், ஒரு ஃபீனால் கூட ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தால் சாலிசிலிக் ஆசிட். அதே ஒரு ஃபீனால் கூட ஒரு CHO இருந்ததுன்னா இதுக்கு பேர் சாலிசிலால்டிகைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிசிலால்டிகைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தாலின் ரியாக்ஷன். இந்த தாலின் ரியாக்ஷன் புக்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ வந்து 2 மாலிகுலாக ஃபீனால், இப்போ 2 ஃபீனால் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஃபீனாலை பேரா பொசிஷன் வெளியில் தெரிகிற மாதிரி எடுத்துக்கிறேன். OH 2 ஃபீனால்.
OH. 2 ஃபீனால் எடுத்திருக்கேன்னா இந்த 2 மாலிகுல் ஆஃப் ஃபீனால் வந்து தாலிக் அன்ஹைட்ரஸ் கூட ரியாக்ட் ஆகும். அது என்ன தாலிக் அன்ஹைட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பென்சின் ரிங்கில் C டபுள் பாண்ட் O OH C டபுள் பாண்ட் OH இப்படி இருந்ததுன்னா இதில் இருக்கிற H2O வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் தாலிக் அன்ஹைட்ரஸ். இப்படி 2 COOH இருந்தால் இதுக்கு பேர் தாலிக் ஆசிட். இதிலேருந்து வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போயிடுச்சுன்னா தாலிக் முன்னாடி P வரும், P சைலண்ட்டு, தாலிக் அன்ஹைட்ரஸ். தாலிக் அன்ஹைட்ரஸ் இப்போ பாருங்கள் தாலிக் அன்ஹைட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு பென்சின் ரிங்கு C டபுள் பாண்ட் O இங்கேயும் C டபுள் பாண்ட் O, இந்த C டபுள் பாண்ட் O, இந்த C டபுள் பாண்ட் O, மீதி ஒரு O இருக்கும் இல்லையா, அந்த O போயிட்டு இது கூடயும் ஜாயின் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பேரா பொசிஷனில் ஒரு H இருக்குமா, CH இருக்குமா, அதில் இருக்கக்கூடிய ஒரு Hம் ஒரு Oவும் போயிட்டு, அதாவது இந்த Hம் இங்கே இருக்கக்கூடிய O இருக்கு இல்லையா, இது ரெண்டும் வந்து H2Oவை வெளியில் போயிடும். வெளியில் போயிடுச்சுன்னா இந்த 2 ஃபீனால் இங்கே டபுள் பாண்ட் இருக்கா, இந்த 2 ஃபீனாலும் ஆளுக்கு ஒரு பாண்டில் இணைஞ்சிக்குவாங்க. அதுதான் தாலின் ரியாக்ஷன். இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட ஹீட் பண்ணால் தான் இது நடக்கும். இப்போ பாருங்கள், இது எழுதுகிறேன். இப்போது தாலிக் அன்ஹைட்ரஸ் இருக்கா, C டபுள் பாண்ட் O C இப்படி 2 பாண்ட், இது டபுள் பாண்டை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். இங்கே ஒரு ஃபீனால், OH இங்கே ஒரு ஃபீனால், OH. இதுக்கு பேர் ஃபினாப்தலின். ஃபினாப்தலின் அப்படிங்கிறது நம்ம வந்து லேபில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். ஸோ இது புக்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? இதுதான் ஃபினாப்தலின். அடுத்தது கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா 2 எலமெண்ட் ஒன்றா ஜாயின் ஆகிறது தான் கப்ளிங் ரியாக்ஷன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் டைசோனியம் குளோரைடு எடுத்துக்க போகிறாங்க. பென்சின் டைசோனியம் குளோரைடுனா என்னென்னா ஒரு பென்சின் ரிங்கில் N டபுள் பாண்ட் N Cl, இந்த N டபுள் பாண்ட் N வந்து அசோன் சொல்லுவாங்க, அசோன் சொல்லுவாங்க. இதை வந்து ஃபீனால் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. ஃபீனால் கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா சேம் இப்போ நம்ம தாலின் ரியாக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, இந்த ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கக்கூடிய H இங்கே இருக்கக்கூடிய Cl கூட சேர்ந்து HCl வெளியில் போயிடும். இதோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா NaOH கூட 273 கெல்வின்லேருந்து 278 கெல்வின் வரைக்கும் ஹீட் பண்ணணும். இந்த ஹீட்டை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபீனாலை வந்து இப்படி திருப்பின மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பென்சின் டைசோனியம் குளோரைடை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி போடுறேன், பேரா பொசிஷன் தெரிகிற மாதிரி. N டபுள் பாண்ட் N Cl ப்ளஸ்
OH, இங்கே ஒரு H இருக்கும். இந்த ஹெச்சும் சிஎல்லும் சேர்ந்து ஹெச்சிஎல்லாக வெளியில் போயிடுச்சு. இதுவும் அப்படியே ஜாயிண்ட் ஆகிறது தான். ஓகேங்களா? NaOH கூட 273 கெல்வின்லேருந்து 278 கெல்வின் வரைக்கும் ஹீட் பண்ணணும். பாருங்கள், இப்போது இந்த டயசோனியம் குளோரைடு, இந்த டயசோனியம் வந்து N டபுள் பாண்ட் N, அப்படியே இங்கே ஃபீனால், OH. ஸோ இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, பேரா பொசிஷனில் OH இருக்கா, ஸோ P ஹைட்ராக்சி, இந்த N டபுள் பாண்ட் N இருந்தால் அசோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பென்சின். ஸோ பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின். இதுதான் வந்து உங்களுக்கு ரெட் டை, நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ரெட் கலர் சாயம், அந்த ரெட் டை இதுதான். சரிங்களா? கப்ளிங் ரியாக்ஷனில் ஒரு பென்சின் டைசோனியம் குளோரைடை ஃபீனால் கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா அண்டர் த கண்டிஷன் ஆஃப் NaOH in temperature 273 to 278 Kelvin, we get para-hydroxy azobenzene, that is the red dye. Okay, இதுதான் வந்து chemical properties of phenol. Thank you.